ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிசிஎன்ஏ ரவுட்டரை பற்றி ஒரு தியரிட்டிக்கலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுட்டரை பற்றி என்ன சொல்லணும்னா, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கிற டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் இந்த ரவுட்டரோட வேலை. எக்ஸாம்பிள், 2 வேன் நெட்ஒர்க் இருக்குன்னா அதை வந்து லேனா வந்து மாற்றி 2 லேனையுமே கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் இதோட பர்பஸ். நெக்ஸ்ட், ரவுட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. குளோபல் வைஸ்ல இன்னும் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஆனால் மேஜர் ஹைப்ல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ, ஜூபிட்டர், ஃபார்ச்சுனேட், இந்த 3 தான் இருக்கு. சிஸ்கோ, ஜூபிட்டர் நார்மலாக வந்து ஜூபிட்டர் ரவுட்டர் மேனுஃபேக்சரிங் ஓகே. ஃபார்ச்சுனேட் வந்து அடிஷ்னலாக வந்து ஃபயர்வால் பேஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங்கில். நெக்ஸ்ட், டைப் ஆஃப் ரவுட்டர். டைப் ஆஃப் ரவுட்டர்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரவுட்டர் இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிற மாடுலர் ரவுட்டர். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு 2 சீரியல் போட்டு தேவைப்படுதுன்னா நார்மலாக இருக்கும் நான் மாடுலர் ரவுட்டரில். இப்போ மாடுலர் ரவுட்டரில் எப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 போர்ட்ஸ் சீரியல் போர்ட் எனக்கு வேணும், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் எனக்கு வேணும். இந்த மாதிரி நம்ம தேவை வந்து அதிகமாகும் போது இந்த மாதிரி வந்து மாடுலர் ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக மேஜராக வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மாடுலர் ரவுட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடுலர் ரவுட்டர்ல வந்து எக்ஸ்டர்னலா அட்டாச் பண்ண போற டிவைஸ் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் கார்டு. அதோட ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா WAN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டை தூக்கி தான் இந்த எம்டி ஸ்பேஸ்ல வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தேவையான சீரியல் போர்ட் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நான் மாடுலர் போர்ட். நான் மாடுலர் போர்ட்னா முதல் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்டர்னலா வந்து எந்த எதுவும் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா வந்து இந்த போர்ட்டு தான் இருக்கும். சீரியல் போர்ட்னா 2, ஃபாஸ்ட் 2, அவ்வளவுதான். ஒரு பேசிக்கா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, குறிப்பிட்ட யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா ஷார்டஸ்ட் கம்பெனி இந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சீரியல் போர்ட், இந்த இமேஜ்ல இருக்கிறதா சீரியல் போர்ட் வந்து ஓகேவா. சீரியல் போர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரவுட்டர் டு ரவுட்டர் கம்யூனிகேட் பண்றதுக்காக. அதாவது டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் 10 சீரீஸ்ல 20 சீரீஸ்ல இருக்குன்னா அதை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக வந்து இந்த சீரியல் போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சீரியல் போர்ட்ல இருக்கிற போர்ட் சொல்றீங்கல்ல, அதோட கேபிள் நேம் வந்து பர்டிகுலர் என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா B.35 கேபிள் சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா இந்த மாதிரி தான் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர்லாம் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், V.35 ஸ்மார்ட் சீரிஸ் கேபிள். இந்த கேபிளோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த ஸ்மார்ட் சீரியல் கேபிள். அட்வான்ஸ் வெர்ஷன்னா லைக் ஸ்பீட் அதிகமா இருக்கலாம் இந்த மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா கன்சோல் போர்ட் கேபிள் எங்க யூஸ் பண்றாங்கன்னா ரவுட்டருக்கு வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண போகும்போது இந்த மாதிரி வந்து கன்சோல் போர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த இருக்குல்ல RJ45 கேபிள், அந்த போர்ட் இந்த RJ45 கேபிளை தூக்கி ரவுட்டர்ல இருக்கிற கனெக்ட் பண்ணிடுவாங்க கன்சோல் போர்ட்ல. இந்த கன்சோல் போர்ட் இருக்குல்ல, இந்த கன்சோல் போர்ட்டை வந்து இந்த மாதிரி இருக்கிற காம்போர்ட் USB கன்வெர்ட்டர் இருக்குல்ல, இப்ப கரண்டா இருக்கிறதுல வந்து அந்த மாதிரி போர்ட்லாம் இருக்காது. எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப்ல இருக்காது. இந்த மாதிரி USB கன்வெர்ட்டர் USB போர்ட் தான் இருக்கும். அதனால வந்து இதை யூஸ் பண்ணி இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், RJ45 கப்புலர் லேன் ஜூபிட்டர் அடாப்டர். இந்த அடாப்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப ஒரு லாங்கஸ்ட் ஏரியால வந்து இந்த மாதிரி லார்ஜஸ்ட் ஏரியால வந்து கேபிள் வந்து குறிப்பிட்ட கேபிள் அளவு தான் நம்மகிட்ட இருக்கும். இந்த குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். இதை விட்டு தாண்டி எக்ஸ்டர்னல் பண்றதுக்காக இந்த அடாப்டர் வந்து அதாவது கப்ளர் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த கப்ளர் யூஸ் பண்ணி தான் இன்னும் அந்த டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ISPல இருந்து நான் டைரக்டா கொடுக்கல, இப்ப லோக்கலா ஏரியால வந்து கம்யூனிகேட் பண்றது தான் கொடுத்துருக்கேன். அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க.
இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கன்சோல் ஒரு கன்சோல் போர்ட் இருக்கும், ஏயுஎக்ஸ் அந்த போர்ட் ஒன்று இருக்கும். இந்த கன்சோல் போர்ட்ல இருந்து டைரக்டா வந்து சிஸ்டம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சிஸ்டம் கனெக்ட் பண்றது எதுக்காக கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் முதல் சொன்ன மாதிரிதான் கன்சோல் போர்ட் கனெக்ட் பண்றது. கான்ஃபிகரேஷன் அந்த ரவுட்டர்ல வந்து ரெண்டு ஐபி அட்ரஸ் வேற வேற நெட்வொர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக, அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்ல என்ன, இந்த போர்ட் தான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட். இந்த போர்ட்ல என்ன பண்றாங்கன்னா சுவிட்சை கனெக்ட் பண்ணி சுவிட்ச்ல இருந்து சிஸ்டம், அதாவது இந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னா அட்வான்ஸா சொல்லணும்னா VLAN கிரியேட் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து இதுல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சிஸ்கோ ரவுட்டர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு நெட்வொர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடியதுதான் ரவுட்டர்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஒரு ரவுட்டர் திருச்சின்னு ஒரு பேர்ல ஒரு ரவுட்டர் இருக்கு, கோயம்புத்தூர்னு ஒரு பேர்ல ஒரு ரவுட்டர் இருக்கு. அது கீழே வந்து ஃபாஸ்ட் இதில் ஜிகாபிட்ல வந்து கீழே சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் கீழே வந்து கிட்டத்தட்ட 1000 யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து கனெக்ட் பண்றதுக்காக ஃபாஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் இங்க சீரியல் போர்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரவுட்டரும் கம்யூனிகேட் பண்றதுக்காக இந்த சீரியல் போர்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி நான் சொன்ன மாதிரி கன்சோல் போர்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கான்ஃபிகரேஷன் பண்றதுக்காக, இந்த புரோட்டோகால் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கன்சோல் போர்ட் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் புரோட்டோகால்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு புரோட்டோகால்ஸ் இருக்கும், ரவுட்டட் புரோட்டோகால்ஸ், ரவுட்டிங் புரோட்டோகால்ஸ். ஓகேவா? ரவுட்டட் புரோட்டோகால்ஸ்ல வந்து யூசரோட இன்ஃபர்மேஷன் வந்து அதுல உள்ளே இருக்கும். எக்ஸாம்பிள் ஐபி இன்டர்நெட் புரோட்டோகால், இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் புரோட்டோகால், ஆப்பிள் டாக், இந்த மாதிரி முன்னாடி டிஃபால்ட்டாவே இருக்கும். ரவுட்டிங் புரோட்டோகால்ல வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணக்கூடியது மேனுவலா இந்த மாதிரி. அதுல வந்து என்ன டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டைனமிக் ரவுட்டிங், டிஃபால்ட் ரவுட்டிங்ன்ற 3 டைப் ஆஃப் ரவுட்டிங் இருக்கு. இப்ப டைனமிக் ரவுட்டிங்கை பத்தி பார்க்கலாம். மேஜரா வந்து இதுல இருக்கிற ஒரு 6 கான்செப்ட் தான். ஐஜிஆர்பியோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ஏஜிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓஎஸ்பிஎஃப் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிப் V2 வந்து ரிப்போட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ரிப் V2. ஓகேயா? இந்த மாதிரி புரோட்டோகால் தான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரவுட்டர் பூட் சீக்வென்ஸ், அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிஸ்டம்ல நம்ம என்ன மாதிரி ஓஎஸ் போடுறது, பயோஸ் மெனு பாக்குறது இதெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி ரவுட்டர்லயும் ஓஎஸ் போடுறது, பயோஸ் மெனு பாக்குறது எல்லாமே வந்து அங்கேயும் இருக்கும். அதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்து வந்து ரவுட்டர் மூட். ரவுட்டருக்குள்ள என்ன மூட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்சோல் மூட் நம்ம கேபிள் கனெக்ட் பண்றோம்ல அந்த இதுல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சோல் மூடோட சிம்பிள். அங்க போய் நம்ம எனேபிள் கமாண்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஹேஷ் சிம்பிளுக்கு மாறிடும். இந்த மூடு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவில்லேஜ் மூடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து ஏதாச்சும் இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்றது செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மூட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கான்ஃபிகரேஷன் மூட் தான் குளோபல் கான்ஃபிகரேஷன் மூட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஐபி அட்ரஸ், அதாவது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கும் சீரியல் போர்ட்டுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் நம்ம அசைன் பண்ணுவோம். அந்த அசைன் பண்ற ஏரியா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் மூட் வந்து கான்ஃபிகரேஷன் இஃப்ல வந்து நம்ம பண்ணுவோம். அதோட மூட் தான் ஸ்பெசிபிகேஷன் மூட். இங்க என்ன தியரிட்டிக்கலா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேஜரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுட்டர்ல ஒர்க் பண்றாங்கன்னா கன்சோல் மூட்லயும் ப்ரிவிலேஜ் மூட்லயும் வந்து பாஸ்வேர்ட் போட்டு வைப்பாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் பாஸ்வேர்ட் கன்சோல் ப்ரிவிலேஜ் மூட், இஃப் நாட் தட் ஹேக்கர் வில் ஆக்சஸ் குளோபல் கான்ஃபிகரேஷன் அந்த ஹேக் அவர் நெட்வொர்க். இந்த மாதிரி நம்ம பாஸ்வேர்ட் போடாம விட்டோம்னா இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து நம்மளோட நெட்வொர்க்ல வந்து ஊடுருவி கிரெடென்ஷியலை லாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் இது சம்பந்தமா ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட அட்வான்ஸ் இப்போதைக்கு தியரிட்டிக்கல் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கான்ஃபிகரேஷன் பண்றது, ஒவ்வொரு புரோட்டோகால் ஏஜிஆர்பி, ஓஎஸ்பிஎஃப் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பேப் சாப் இந்த மாதிரி செக்யூரிட்டி லைன்லையும் சிசிஎன்ஏ டாபிக், சிசிஎன்பி டாபிக் அதெல்லாம் அதுக்கப்புறம் போட போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கற்றவை பற்றவை. நன்றி, வணக்கம்.